அவருடைய மறைவு கேள்விப்பட்டு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா எனக்கும் அவருக்கும் நிறையாவே நட்பு உண்டு. அதாவது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மேடையில் அலுமினியத்தை பூசிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு, இன்றைக்கி வந்து நிறையா சேட்டலைட்டு, நிறையா சேனல்கள், யூடியூப், இன்ஸ்டாகிராம் நிறையா இருந்தால் கூட அன்னைக்கு எதுவுமே இல்லாத காலத்தில் தன்னுடைய திறமையை மட்டும் மேடையில் வச்சு நிரூபித்து இன்றைக்கி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவர் ரோபோ சங்கர். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. வீட்டையும் கட்டினார், பொண்ணுக்கு கல்யாணத்தையும் பண்ணார், பேரம்பேத்தையும் பார்த்தார். ஆனால் ரொம்ப சின்ன வயசு, 46 வயசு, இன்னும் நிறையா சாதனைகள் படைக்க வேண்டியிருக்கு. அது ஏன் இறைவன் அப்படி அழைச்சிக்கிட்டாருங்கிறது தெரியல. உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க மனைவிக்கும், பொண்ணுக்கும், மருமகனுக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறது தெரியல. அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். முதலாக அவர் சினிமாவில் நடித்தது தீபாவளி படம், எழில் சார் படம். அது என் கூட தான் ஃபஸ்ட் டைம் சினிமாவில் அவர் நடித்தார். அதே மாதிரி முதலாக எல்லா இடத்துலையும் போகும்போதெல்லாம் சொல்கிற இடத்துலலாம் வந்து எனக்கு முதல் வையாபுரன் 2000 ரூபா கொடுத்தாரு ப்ரோக்ராம் சொல்லி அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபஸ்ட் டைம், அதாவது நம்ம மேடையில் பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுறாரு, நிறைய இடத்துல சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அந்த டைமில் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவன் வேண்டிக்கிறேன். ஆரம்பத்துலேருந்தே எனக்கு சங்கர் நல்லா தெரியும். ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லேருந்து அவரோட உயரம் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் உயரத்துக்கு போயிருக்கணும், ஆனால் நம்மளை விட்டு ரொம்ப உயரத்துக்கு போயிட்டார். ரோபோ அண்ணாவை வந்து அவர் வந்து ஒரு மேடையில் வந்து ரோபோ வேஷம் போடுறதுலேருந்து நல்லா தெரியும். அவரோட இறப்புக்கு அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா வந்து அவர் அந்த மெட்டாலிக் பெயிண்டை வந்து உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு பல வருஷம் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காரு ரோபோவா. ஸோ அதனால கூட லிவர் வந்து அவருக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்பவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்த போதே சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி அவர் வந்து ரொம்ப ஹாப்பி பர்சன், ஃபன் ஃபில்டு பர்சன். அவர் வாழ்க்கையை அவர் ஹாப்பியா வாழ்ந்தாரு. அவருக்கு ஒரே ஒரு பெரிய ஆசை இருந்தது, ஹீரோவா கூட நடிச்சிட்டாரு. ஆனா வந்து கமல் சாரோட நடிக்கணும் அப்படின்றது அவரோட பெரிய ஆசை. ரீசெண்டா பேசும்போது கூட அவர் வந்து அதை தான் சொன்னாரு, எனக்கு ஒரு ஃப்ரேம்லயாவது அவரோட நின்னணுன்றதா அந்த பெரிய ஆசை இருந்தது. ஆனா வந்து அது நடக்காம போயிடுச்சுன்றதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமே. ரோபோ சங்கர் அண்ணன் வந்து மறைவு எங்க எல்லாரையுமே ஏத்துக்க முடியல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பூஜையில நான் மீட் பண்ணேன். பார்த்தோன்னே உடம்பு என்னன்னா பழைய உடம்பு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அம்மான்னு பயங்கர ஹாப்பியா சொன்னாரு. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனது தின்னிக்கவும் முடியல. நாங்கள் 2 நாளா 3 நாளா அவரை பத்தியே தான் பேசிட்டு இருந்தோம். நான் இப்படி ஒரு சொல்லப்போனால் நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்க டைம்ல இப்படி ஆகும்னு யாருமே நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு ஜாலியான நல்ல நண்பர், ஏன்னா மக்கள் பண்ணி ஜாலியாகவே இருப்பார். அவர் இருக்கிற இடத்த எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்குவாப்புல. அப்படி ஒரு சக கலைஞனை வந்து நாங்கள் இழந்துட்டோம். நம்ம எல்லாருமே ஒரு நல்ல நடிகனை இழந்துட்டோம். ரொம்ப வருத்தமாக இருக்கு. இறைவனை ஒரு ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்.